நான் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றணும்னு சிரிக்கிறாங்க. ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்கணும் சிரிக்கிறாங்க. பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். நாட்டின் பிரதமரே சொல்றாரு டைரியில பெரிய பொருளாதாரம் இருக்கு, இதுலயே நம்ம தற்சார்பு அடையலாங்கிறாரு. ஆனா நீங்க யாரும் வரமாட்டேங்கிறீங்க. ஆவின் பால் விற்கிறாங்க, எங்கன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஆந்திராவில இருந்து பால் வருது, ஆந்திராவில இருந்து கறி வருது. ஏன் நீங்க ஆடு மாடு வளர்க்கலைன்னா அவமானம்னு கருதிங்க. டாஸ்மார்க்ல சாராயம் வித்து கொடுக்குற வேலை கவர்மெண்ட் வேலையா இருக்கு, சாப்பாடு போடுற வேளாண்மை செய்யறதுல என்ன உங்களுக்கு அவமானம்னா அதுக்கு பதில் இல்லை. பில்கேட்ஸ் 2,70,000 ஏக்கர்ல விவசாயம் செய்யறாரு. சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் அவருக்கு தெரியுது சாப்ட்வேர் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். ஏன் 2,70,000 ஏக்கர்ல விவசாயம் பார்க்கணும்? அவரே சொல்றாரு அங்கதான் பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை இருக்குங்கிறார். அப்ப அந்த இதுக்கு நீங்க வாங்க. ஒன்னு ரொம்ப பில்கேட்ஸ் கேம் போறீங்க. எங்க அண்ணன் நெப்போலியன் 500 ஏக்கர்ல அமெரிக்கால வேளாண்மை செய்யறாரு. என்ன செய்யறாருன்னு கேளுங்க. வெறும் புல்லு தான் வளர்க்குறாரு. புல்லு வளர்த்து வெட்டி அதை மாடுகளுக்கு, அந்த நாட்டு மாடுகளுக்கு தீவனம் அனுப்புறாரு. அதுலயே பெரிய காசு வருது. அவரே சொல்லியிருக்காரு பாருங்க பேட்டியில. அப்ப எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம இந்த அரசுகள் சாராய பொருளாதாரத்தை கட்டிட்டு அழுகுது. அதுல மாத்தணும் நம்ம நினைக்கும் போது அது இவர்களுக்கு வேடிக்கையா இருக்கு. இப்ப இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வரணும். அப்படி வர்ற ஒரு கட்சியை தான் நான் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோட எங்க தத்துவம் இணைய முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்தியாங்கிற நாடு உருவாக்கப்பட்டது திராவிடம்ங்கிற கோட்பாடு கற்பிதம். அங்க ஒரு நாடும் இல்ல, ஒரு தத்துவம் இல்ல, ஒரு இது இல்ல. அந்த சொல்லே முதல்ல தமிழ் சொல் இல்ல. இப்ப இந்த சூழல்ல எங்க முன்னோர்கள் வந்தவர்கள் எல்லாம் இந்த இந்தியம் திராவிடத்திட்ட சரணடைஞ்சு இந்த தமிழ் தேசிய அரசியல், இந்த நிலத்துக்கு, இந்த மொழிக்கு, இந்த இனத்திற்கு, இந்த நிலத்திற்கு, இங்கு வாழும் மக்களுக்கு தேவையான ஒரு நில அரசியலை தோத்து அது நீர்த்து போயிடுச்சு. திருப்பி நாங்க இவ்வளவு தூரம் எழுந்து வந்து திரும்பி நாங்க மறுபடியும் இந்த திராவிடத்துக்கிட்டயோ அல்லது இந்தியத்துக்கிட்டயோ சரணடைதுங்கிறது அது மாதிரி ஒரு வரலாற்று பெருந்தவரை இது இருக்க முடியாது. அதனால வேணா நீங்க வாங்க இந்த நிலத்தின் அரசியல். இப்ப நாங்க தமிழ் தேசியம் பேசுறது பிரிவினைவாதம், சாவனிசம், செப்பரேட்டிசம்னு பேசினா நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே எனக்கெல்லாம் நினைவிற்கு முன்னாடி NT ராமாராவ் உங்களுக்கு இதை ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம சின்ன பிள்ளைகள காலத்திலே தெலுங்கு தேசம் ஆரம்பிச்சிட்டார். எங்களை பாசிசம்னு சொல்ற இதே பாரதிய ஜனதா தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வைக்குது. எப்படி தெலுங்கு தேசம்னு வெளிப்படையாவே அவர் சொல்றாரு. அந்த கட்சியோட இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைக்கும் போது அது ஏன் விமர்சனத்துக்கு ஆளாகல? நாங்க பேசுற இந்த நில அரசியல் மட்டும் ஏன் பாசிசம் ஆகுது, செப்பரேட்டிசம் ஆகுது, பிரிவினைவாதம் ஆகுது? அதுதான் பிரச்சனை. இந்த அரசியல் நாங்க போய் சமரசம் செய்யறது, சரணடைகிறது, 10 சீட் 20 சீட்டுக்கு போய் நிக்கிறதுங்கிறது எதிர்காலத்தில் இன்னொரு தலைமுறை இந்த தேசிய அரசியலுக்கான ஒரு முன்னெடுப்பை செய்யுமாங்கிறது பெரிய சந்தேகமாயிருக்கு. அதனால இவ்வளவு பெரிய வழி. 850 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான். ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர், பல நூற்றுக்கணக்கான விவசாயி தற்கொலை பண்றான். இங்க இன்னைக்கு வரைக்கும் மீனவன் கைது செய்து சிறைப்படுத்தப்படுறான். 1,76,000 இன மக்களை அழிச்சு ஒழிச்சது இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரம் தாங்கிறது யாரும் மறுக்க முடியாது. இதெல்லாம் சகித்துக்கிட்டு திருப்பியும் போய் நான் இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது, இந்திய கட்சிகள்கிட்ட போய் நிற்கிறது. நீங்களே உங்களுக்கு தெரியும், இந்த கட்சிகள் மாநில தன்னாட்சி பேசிச்சு, மாநில உரிமை பேசிச்சு. எந்த இடத்துல மாநில உரிமையை பாதுகாத்து வச்சிருக்குது? நீட் வரைக்கும். இப்ப ஒரு விசாரணைனா கூட CBI விசாரணைன்னு கேக்குது.